மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு நிகழ்வில் பேசும் பொழுது சட்டமா மேதை அம்பேத்கரை இழிவாக பேசியதை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக பல்வேறு இடங்களில் இந்திய கூட்டணி கட்சிகள் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், ரயில் மறியல், உருவ பொம்மை எரிப்பு உட்பட பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து வருகின்றது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மீது நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி திருபுவனை 4 வழி சாலையில் உள்ள துணை மின் நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்திற்கு திருபுவனை தொகுதி விசிக செயலாளர் ஈழவளவன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மருத்துவ தொண்டு மையத்தின் பொதுச் செயலாளர் மருத்துவர் முரளி, தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பாளர் தலையாரின் மாநில செயலாளர் அரிமா தமிழன், தலைமை நிலை செயலாளர் செல்வநந்தன், மாநில செயலாளர் எழில்மாறன், தொழிலாளர் விடுதலை மாநில செயலாளர் செந்தில் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக திருபுவனை மேம்பாலம் அருகே இருந்து அமித்ஷா உருவ பொம்மை, சவபாடை ஊர்வலம், பெண்கள் ஒப்பாரி வைக்க மாலை அணிவிக்கப்பட்டு மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் சவபாடை ஊர்வலத்தையும் உருவ பொம்மை எரிப்பையும் தடுத்து நிறுத்தினர். அதனை அடுத்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சாலையில் படுத்து உருண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் சிந்தனை செல்வன், தமிழ்கண்ணல், விஜயன், சரவணன், வாணிதாசன், அகன், அருண்குமார், வினோத், சந்திரசேகரன், ஐயனார், கனி அமுதன், ஆசை தம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாலை மறியல் நடைபெற்ற இடத்திற்கு திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வர்மன், சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் மற்றும் போலீசார் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட விசிக நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் 4 வழி சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிப்பு ஏற்பட்டதால் சாலையின் 2 புறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் தேங்கி நின்றது. அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தமிழ் நியூஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலுடன்.